ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சண்டே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவாரம் பூ பறிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். வீட்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சோப்பு நாங்களே வந்து செஞ்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டா மட்டும் கொடுக்கறது. சரி, இந்த சீசன் தான் வந்து ஆவாரம் பூ வந்து கிடைக்கும், அதனால சரி பறிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாவே வந்துட்டோம். ஆவாரம் பூ வந்து நம்ம கடையில் வாங்குறோம்னா அது எந்த அளவு சுத்தம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா சில இடத்துல சுத்தமாக இருக்கும், சில இடத்துல அந்த இலை எல்லாமே சேர்த்து போட்டிருக்கலாம். நம்ம பறிக்கிறப்ப தான் நம்ம கரெக்டான அந்த பூ வந்து பறித்து சுத்தமாக இருக்கும். ஏன்னா இப்போ பாரு, நம்ம ஒரு ஒரு பூவாக பார்த்து பறிக்கிறோம் பாரு. ஏன்னா இலை வேண்டாம், காம்பு வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ பார்க்குறப்போ ஒரு பாட்டு தான் நம்ம வருது, பழைய பாட்டு. ஆவாரம் பூ ஒன்று நாரோட வளர்த்துன்னு காதோரம் வந்ததான் சேதி அப்படிங்கிறது ஒரு நல்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ அந்த பாட்டை அடிக்கடி கேட்டுருப்போம், சோக பாட்டு. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இப்போ வந்து 2K கிட்ஸுக்கு தெரியாது, 19 கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு. இது நல்லா இருக்கும், ஒரு மாதிரி வாய்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்களும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இயற்கையாக உள்ளது வந்து யூஸ் பண்ண கற்றுங்க. இப்போ நிறைய இடத்துல வந்து நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு தான் யாரும் தெரியாமல் அப்படியே இதுன்ட்டு இயற்கையாக பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் மேக்ஸிமம் கடையில் எந்த ஒரு பியூட்டிஷியன் பொருளும் மேக்ஸிமம் வாங்க மாட்டோம். வாங்கினா இந்த மேக்கப்புக்கு ஒரு இது அன்னைக்கு வாங்குறது தான். மற்றபடி எல்லாமே நாங்கள் எண்ணெயாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்க்கு ஏதாவது போடணும், ஏதோ வாழைப்பழம் இருக்கா ஒரு நாள் வாழைப்பழம் ஃபேஸ் மேக், அவ்வளோதான். அதுமாரி பண்ணுறப்ப நம்மளுக்கு இயற்கை வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, அது நல்லாயிருக்கும். இது வந்து எல்லா நாளும் சீசன் இருக்காது, இருக்கும், மற்ற நாள் நிறையா இருக்காது, இப்போ தான் நிறையா இருக்கும். இந்த பூவாக இருக்கிறப்ப ஆவாரம் பூ வந்து அவ்வளோ நன்மை தருது, எல்லாருக்கும் தெரியும். இது நாங்கள் சோப்பாக பண்ணி இன்னைக்கு சண்டேங்கிறதால ஒரு ஜாலி வேற. சரி, சண்டே அதுமா நம்ம அப்படியே ஒரு பிக்னிக் போகிற மாதிரி நினச்சிக்க வேண்டியதுதான். முடிச்சுட்டு இருந்தால் வேற போவோம் ஒரு கொள்ளைக்கு போயிட்டு. சண்டே இன்னைக்கு ஒரு இயற்கையோட சுத்த வேண்டியதுதான். இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு அவ்வளோ கொத்து கொத்தா இருக்கு பாரு பூ. இங்கே பாருதுயா, கொத்து கொத்தா இருக்கு அப்படியே பூ. நல்லா இப்போ இந்த செடி இப்போ தான் பூத்துக்கு, நல்ல நிழலாகவும் இருக்கு. அதனால நல்ல வெய்ய, இந்த விட நல்ல நிழலா இருக்குங்க பூ. அதில் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு பாருங்க. அழகா இருக்குன்னு பிரிக்காம இருக்க முடியாது, பிரிச்சாதான் அதை யூஸ் பண்ணலாம். அது ஏன்னா இயற்கை எவ்வளவு கொடையை கொடுத்துருக்கு, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்ல. ஆவாரம் பூ கூட இப்ப ரீசெண்டா இதுக்கு கூட சொல்றாங்க, சுகருக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விற்கும். காலைல ஒரு கட்டு மேக்ஸிமம் இங்கேருந்து பறிச்சுட்டு போய் தான் இங்கே டவுனில் விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். காலையில் வந்து பறிச்சுப்போம், அப்புறம் இங்கேருந்து வராங்களே. இது கொஞ்சம் லாங் இருக்கும் டவுன்லேருந்து, இது ஒரு வில்லேஜ். இது உள்ளார வந்துருக்கும், இது உள்ளார வந்து ஃபாரஸ்டே இருக்குது, கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் ஏரியாவே இருக்குது. இங்கே பார்க்குறது இடம் நல்லா இருக்கும். சரி போதுமா? பூலாம் வந்து பறித்து முடிச்சாச்சு. அப்படியே பக்கத்தில் வந்து தர்பூசணி வந்து இருக்குன்னு சொன்னாங்க கொல்லை. சரி, அப்படியே வந்து தர்பூசணி வந்து வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தர்பூசணி கொல்லைக்கு வந்துட்டோம். நீட்டாகவே ஃபுல்லாகவே தர்பூசணி, அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகா, அப்புறம் முள்ளங்கி எல்லாமே இருந்துச்சு நீட்டாக. இதெல்லாம் வந்து வியாபாரி வந்து வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல, எடுத்து டாடா ஏசியில் வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க. சரின்னு பார்த்துட்டு அப்புறம் ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க, இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் அவங்க எங்கள் பாதியில் எங்கே போனாங்கன்னே தெரியல. சரின்னு போகிற வழியிலே ஒருத்தவங்க வந்து எங்கள்கிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க கொல்லைக்கு வந்து வாங்க போயிட்டோம். பொண்ணுனே வந்து தர்பூசணி எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, இன்றைக்கி வந்து திங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பழத்தை வந்து பறித்து கையிலே வந்து உடச்சி வந்து கொடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த வெயிலுக்கு நல்லா ஜில்லு ஜில்லுன்னு வந்து சாப்பிட வந்து ஆரம்பித்தாச்சு. ஆக்சுவலாக வந்து நான் வந்து தர்பூசணி சாப்பிட மாட்டேன், தர்பூசணி ஜூஸ் மட்டும்தான் குடிப்பேன். தம்பி கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டாரு, பாப்பாவும் அவங்க அப்பாவும் வந்து சாப்பிட்டாங்க நல்லா வயிறு ஃபுல்லாக. இந்த வெயிலுக்கு நல்லா குலு குலுன்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் தர்பூசணி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க சொல்லியிருந்தோம் அவங்கள்ட்ட. சாக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும் போல இருக்குது, எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஆவாரம் பூ பறிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து போனோம். எங்களுக்கு அந்த இடத்துல தர்பூசணி கிடைக்கும்னுங்கிறது தெரியாது, அதனால் கட்ட வச்ச பை மட்டும்தான் இருந்துச்சு.
சரி ஒரு 4 பழம் வந்து பெரிங்க, சின்ன சைஸாக நல்லா சாப்பிட்ற போல் அப்படின்னு சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு தர்பூசணி வந்து பறிச்சுட்டு, அப்புறம் முள்ளங்கியும் இருந்துச்சு, முத்தி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுலேயும் கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் வந்து வாங்கினோம். வாங்கிட்டு கொஞ்சமாக வந்து பச்சை மிளகா வாங்கிக்கிட்டு, அப்படியே கீரை தண்டு இருந்துச்சு அதையும் வந்து பிடுங்கிட்டு, வேலைக்கீரை வந்து அங்கே நிறையா முளைச்சிருந்துச்சு. அது வந்து சும்மா தான் வந்து கொடுத்தாங்க. வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காத்தோட்டமாக வந்து உக்காந்துட்டோம். இந்த வெயிலில் வந்து சுத்தமாக முடியவே இல்லை. கொஞ்ச நேரம் அப்படியே காற்று வாங்கிக்கிட்டு உக்காந்துட்டு, அப்புறம் வாங்கினதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். நீங்கள் வேலைக்கீரைலாம் வந்து சாப்பிட்ருக்கீங்களா என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே வந்து காடு மாதிரி கிளம்பிருந்துச்சு. கொஞ்சம் மட்டும் நாங்கள் வந்து மறுநாள் வந்து குழம்பு வச்சுக்கலான்னு கொஞ்சம் மட்டும் செடி வந்து பிடுங்கிட்டு வந்தோம். அப்படியே வந்து அத்தை மாமா வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சறதுக்காக கருவேப்பிலை, செம்பருத்தி இதெல்லாம் வேணும். சரி அவங்களே பார்த்துட்டு அப்படியே பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். உடச்சிக்கலாம், மேலே கிளைய மட்டும் உடச்சிக்கலாம், இலையும் பெருகணும். அதை தான் சொல்கிறேன் நானும். இந்த கீழே உள்ளதெல்லாம் பொறுக்கிட்டா நான் பொறுக்கிக்கிறேன். எண்ணெய் காய்ச்சலான்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். எண்ணெய் காய்ச்சும் போது கண்டிப்பாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செம்பருத்தி பூ எல்லாமே வீட்டிலே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்து வீடு. நாங்கள் வந்து டவுனில் இருக்கோம். இப்போ வந்து வீடு தெரியுதா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம், தேங்காய் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன், எலுமிச்சப்பழம் வந்து பறிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை வரட்டும், அத்தை இந்த பூவே போதும் எண்ணெய் காய்ச்சறதுக்கு. இலையும் பூவும் பறிச்சிட்டோன்னு வச்சுங்க. கருவேப்பிலை கூட இங்கே நிறைய இருக்குது. கருவேப்பிலையும் பறிச்சிக்கலாம்ல. அப்படியே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, துளசிலாம் வந்து பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொல்லைப்பக்கம் வந்து வந்துட்டேன். துளசி எவ்வளோ இருக்குது பாருங்கள். இலையெல்லாம் வந்து பறிச்சுட்டு அப்படியே அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அத்தை பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், மீன் வறுவல் வந்து செஞ்சுருந்தாங்க. அப்படியே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டை பார்க்க வந்து கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே வாங்கிட்டு வந்த தர்பூசணியை அரிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா, பொண்ணு, புள்ள 3 பேரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க தர்பூசணியை. அங்கேருந்து என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி, ஆவாரம் பூ வந்து நாங்கள் வந்து பறிச்சது. அப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்கீரை, முள்ளங்கி, பச்சை மிளகா, கீரை தண்டும் அவங்கள்ட்டையும் வந்து வாங்கிக்கிட்டோம். அப்புறம் வந்து எண்ணெய் ஆடுறதுக்காக வந்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, மருதாணி எல்லாமே வந்து பறிச்சுட்டு வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.